Taste the Daily. ஈரோட்டில் குறைந்த விலைக்கு முன்னணி நிறுவன பொருட்களை விற்பனை செய்வதாக விளம்பரம் செய்து ஏமாற்றியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க விடிய அரசை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டல் பகுதியில் தனியார் விடுதியொன்றில் அமெரிக்காவின் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்ட முன்னணி நிறுவனங்களின் ஆடைகள், ஷூ உள்ளிட்ட பொருட்கள் குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதாக பெரிய அளவில் விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது. அதை நம்பி ஏராளமானோர் குவிந்த நிலையில் அங்கே சேதமடைந்த பழைய பொருட்களே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் விற்பனையாளர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சாதாரண ஹோட்டல்ல போட்டுங்க இந்த கூட்டம் வராது. கேட்க மாட்டோம் சார். அந்த மாதிரி நினைச்சுக்கோ சார். யாரும் போக மாட்டோம். நீங்க இருந்தாலும் இந்த பொருள் துணிமணி எங்கே வேணாலும் வாங்கலாம். ஆனால் இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ அதை நம்ம வாங்கணும், நாமளாவது வாங்கி அதுக்கு நம்ம தேசத்துக்கு ஒரு நல்லது செய்யணுங்கிறக்காக தான் உள்ளே வரோம். ஆனால் அதை இவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மிக வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. உண்மையிலே நம்மளே நம்ம ஆளுங்க காயப்படுத்திக்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த விஷயம் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. இனிமேல் இந்த மாதிரி நடைபெறாமல் இருக்கணுங்கிறதா இருந்த விஷயம். ஏன்னா ஒருவேளை ஒரு உண்மையான திருநெல்வேலி மாவட்டம் பிரம்மதேசம் கைலாசநாதர் கோயிலில் திருப்பணி என்னும் பெயரில் பழமையான ஓவியங்கள் அழிக்கப்படுவதாக தொல்லியல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான இக்கோயிலின் உட்புற சுவர்களில் கலைநயமிக்க ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் திமுக அரசின் அறநிலையத்துறையினர் புதுப்பிப்பு எனும் பெயரில் ஓவியங்களை அழிக்கும் செயலில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு தொல்லியல் ஆர்வலர்கள் மட்டுமின்றி பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 11 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தானகவுண்டபுதூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவனேசன் என்பவர் குடும்பத்துடன் திருப்பதிக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த கும்பல் 11 சவரன் நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் மக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ந்து 3வது நாளாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக பரவலாக மழை பெய்த நிலையில் சனியன்று காலை முதல் அடர்ந்த பனி மூட்டத்துடன் லேசான பனிச்சாரல் விழுந்தது. தொடர்ந்து வானில் கருமேகங்கள் சூழ்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் புதூரில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டிரான்ஸ்பார்மரை வேறு இடத்திற்கு மாற்ற மாற்றுத்திறனாளி மனு கொடுத்த நிலையில் கொள்ளை மாடல் அரசின் அதிகாரிகள் அவரிடமே பணம் கேட்ட அவலம் அரங்கேறியுள்ளது. டிரான்ஸ்பார்மரை மாற்ற மின் வாரியத்திடம் மனு கொடுத்த கதிரேசனுக்கு நீங்களே அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பதில் மனு அனுப்பப்பட்டுள்ளது. ஸ்டாலின் பேசும் வெற்று வசனமும் வெற்று மாடலும் தேவையில்லை, தீர்வுதான் தேவை என மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தெரிச்சு விழுகுது. அதனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரு பெட்டிஷன் போட்டோம்னா பெட்டிஷன் தரதை 3 லட்ச ரூபா பணம் கட்டுங்க, அப்போ தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு என்கிட்ட போய் 3 லட்ச ரூபா கேட்குறாங்க. நாங்கள் எங்கேருந்து கொடுக்குறது? அது பார்க்க இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் எவ்வளவோ முறை மனு கொடுத்து பார்த்து செவி சாய்க்கிற மாதிரி இல்லை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 86 கிலோ புகையிலை பொருட்கள் சிக்கியது. ஜூஜுவாடி சோதனை சாவடி பகுதியில் பெங்களூருவில் இருந்து காரில் சட்டவிரோதமாக புகையிலை பொருட்கள் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து காரில் இருந்த 86 கிலோ புகையிலை பொருட்கள் மற்றும் வெளிமாநில மது பாக்கெட்டுகள் சிக்கிய நிலையில் போதைப் பொருட்களை கடத்தி வந்த மணிகண்டன், குருசாமி ஆகிய 2 பிடிபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயலிழந்துள்ளதால் வெளிமாநிலங்களில் இருந்து போதைப் பொருட்கள் கடத்தி வருவது தொடர்கதையாகியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி தேனம்பாக்கம் காலனியில் புதிதாக அங்கன்வாடி மையம் கட்ட இருந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்த திமுக பிரமுகரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேனம்பாக்கம் பகுதியில் புதிய அங்கன்வாடி மையம் கட்ட இடம் தேர்வு செய்யப்பட்டது. ஆனால் அந்த இடத்தை ஆக்கிரமித்து வைத்திருந்த திமுகவை சேர்ந்த பெருமாள் என்பவர் அங்கன்வாடி மையம் கட்டக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் திமுகவினர் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் வண்டியூர் அருகே நடந்த சாலை விபத்தில் சரக்கு வாகன ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் காரிசேரி பகுதி குழந்தைராஜ் என்பவர் சிவகாசியில் இருந்து சரக்கு ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி சென்றுள்ளார். வண்டியூர் டோல்கேட் அருகே வாகன சோதனை என்ற பெயரில் காவலர் ஒருவர் திடீரென முன்னால் சென்ற லாரியை தடுத்து நிறுத்தியுள்ளார். இதனால் முன்னால் சென்ற லாரி மீது சரக்கு வாகனம் மோதியதில் குழந்தைராஜ் உயிரிழந்தார். விடிய அரசின் ஏவல் துறை அலட்சியத்தால் அப்பாவி உயிர்கள் பறிப்போவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.
விழுப்புரம் மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ள பழமையான சிற்பங்கள் பாதுகாப்பின்றி இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரையிலான பல்லவர் சோழர் காலத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவை கருவூலங்கள் மற்றும் பதிவறைகளில் முடங்கி கிடப்பதாகவும், வெற்றி விளம்பரத்திற்காக பல கோடி செலவிடும் விடியா அரசு அருங்காட்சியகம் அமைக்காமல் அலட்சியப்படுத்துவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் அனுமதியின்றி இயங்கும் செங்கல் சூளைகளால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. பரமநந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் இயங்கி வருகிறது. இதற்காக பனைமரங்கள், புளிய மரங்களை வெட்டுவதாலும், மண் திருட்டு காரணமாகவும் நிலத்தடி நீர்மட்டம் குறைவதுடன் சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படுகிறது. ஸ்டாலின் அரசின் வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியப்படுத்துவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தின் போது ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் காயமடைந்தனர். திருமல்வாடி கிராமத்தில் நேற்று முன்தினம் விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து நடனமாட முயற்சித்த போது அங்கு நின்றிருந்த 2 பெண்கள் மற்றும் 3 குழந்தைகள் மீது பெட்ரோல் தெறித்து தீக்காயம் ஏற்பட்டது. விபத்து தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் ஊர்வலத்தின் போது விடியா அரசின் காவல்துறையினர் முறையாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடாததே இதற்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு எதிரே வியாபாரத்திற்கு இடையூறாக மினி வேனை நிறுத்தியவர்களுடன் சாலையோர வியாபாரிகள் வாக்குவாதம் செய்தனர். ஆண்டிப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு எதிரே சிக்கன் கடை, இட்லி கடை உள்ளிட்டவைகள் செயல்பட்டு வரும் நிலையில் மினி லாரியில் தக்காளி ஏற்றி வந்த இளைஞர்கள் அதனை போக்குவரத்திற்கும் வியாபாரத்திற்கும் இடையூறாக நிறுத்தியதால் அவர்களுக்கும் சாலையோர வியாபாரிகளுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் எங்கு பார்த்தாலும் தகராறுகள் நடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் பள்ளி சுற்றுச்சுவர் கட்ட திமுக பிரமுகர் பொது வழியை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 17வது வார்டுக்கு உட்பட்ட புளியந்தோப்பு தெருவில் திமுக பிரமுகருக்கு சொந்தமான தனியார் பள்ளி சார்பில் குடிநீர் பைப்லைன் செல்லும் இடத்தை ஒட்டி பொது வழியை சற்று ஆக்கிரமித்து சுற்றுச்சுவர் அமைக்கப்படுகிறது. இதுகுறித்து விடியா பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் காப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் குடிதண்ணீர் பைப்லைன் உடைந்து கழிவுநீர் கால்வாயில் கலப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அக்கையா நாயுடு பிரதான சாலையில் குடிதண்ணீர் பைப்லைனில் உடைப்பு ஏற்பட்டு கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் பெருக்கெடுத்து கழிவுநீர் கால்வாயில் கலக்கிறது. விடியா ஸ்டாலின் அரசு நகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.